நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சித்திரை மாத பௌர்ணமி. தேதி, நேரம், அதன் முக்கியத்துவம் அனைத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் நிறைய விசேஷங்கள் இருக்குங்க. மகாலட்சுமி தாயார், வள்ளி, சாஸ்தா இவங்கெல்லாம் அவதரித்தது சித்திரை மாதம். அது மட்டும் இல்லை, சித்திரை மாத பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தன் அவதரித்தாங்க. சித்ரா பௌர்ணமி அன்று நம்ம கோவில்களில் போயிட்டு புண்ணிய நதிகளில் நீராடி விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் நிச்சயமாக தீரும். பௌர்ணமி திதி ஆரம்பிக்கக்கூடிய நாளிகைன்னு பார்த்தா ஏப்ரல் 22, 2024 திங்கட்கிழமை மாலை 5:55 முதல் ஏப்ரல் 23, 2024 செவ்வாய்க்கிழமை இரவு 7:48 வரைக்குமே பௌர்ணமி திதி இருக்குது. ஒவ்வொரு மாத பௌர்ணமி ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். அந்த வகையில் சித்திரை மாத பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் இந்த பௌர்ணமி திதி தொடங்குது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானை வழிபடுறது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானையும் அம்பிகையும் வழிபடுவது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். இந்த பௌர்ணமி திதி திங்கள் மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை இரவு முடியுது. பெரும்பாலான கோவில்களில் சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு மகா உற்சவம் நடைபெறும். திங்கட்கிழமை மாலை சிவன் கோயிலுக்கு நம்ம பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம், இதர அபிஷேக பொருட்கள் நம்ம வாங்கி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விசேஷ பூஜையில் நம்ம கலந்துக்கலாம். அர்ச்சனைக்கு பூக்கள், வில்வம் இதெல்லாமே வாங்கி தருவது மிக மிக சிறப்பு. அதே போல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்பாளை வழிபடுவது, அன்னதானம் நம்ம கொடுப்பது அதெல்லாமே நமக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். முருகப்பெருமானையும் செவ்வாய்க்கிழமைலாம் வணங்குறதுனால வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக வீடு கட்டும் யோகம் ஏற்படும். நில சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே தீர்வதற்கு செவ்வாய்க்கிழமையில், அதுவும் பௌர்ணமி நாளில் நம்ம முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஒன்று ஏற்றுவது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். அதனால் அன்னைக்கு நீங்கள் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுங்க, கந்தசஷ்டி கவசம் பாடுங்க. இதெல்லாம் நமக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். பௌர்ணமி அன்னைக்கு வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள், அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும். சிவன், பார்வதி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கக்கூடிய படத்தை வாங்கிறது நமக்கு வீட்டில் சுபிட்சத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக பௌர்ணமி தினத்தன்று சிவன் பார்வதி படம் ஒன்றை வாங்கி நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைங்க. சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை நிர்வகிக்கக்கூடிய சித்திரகுப்தன் அவதரித்தாங்க. அதனால் சித்ரா பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு, புண்ணிய நதிகளில் நீராடுறது இதெல்லாம் நமக்கு பாவங்களிலிருந்து விடுபடுறதுக்கு உதவும். குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக மிக முக்கியமானது. பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி அன்னைக்கும், ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை அன்னைக்கும் வழிபட சொல்லுவாங்க. பொதுவாகவே குலதெய்வ வழிபாடு பௌர்ணமி, அமாவாசை தினங்களில் வழிபடுறது சிறப்பு. அந்த நாளில் பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கும், குலதெய்வத்து சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் நிச்சயமாக அந்த நாளில் பௌர்ணமி திதியில் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. ஏப்ரல் 22 மாலை 6 மணிக்கு மேலே பௌர்ணமி திதி தொடங்குது. திருவண்ணாமலை கிரிவலம் போகிறவங்க திங்கட்கிழமை மாலை 6 மணிலேருந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரைக்குமே கிரிவலம் செல்லலாம். இப்படி பௌர்ணமி திதி அன்னைக்கு நம்ம மறக்காமல் இந்த வழிபாடுகளெல்லாம் செய்தோம் அப்படின்னா நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். நம்முடைய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், நம் வீட்டில் சுபிஷம் ஏற்படும். நம்ம வீட்டில் பணவரவு அதிகரித்தாலே கஷ்டங்கள் அனைத்துமே தீரும், வீட்டுக்குள்ளேயும் மகிழ்ச்சி ஏற்படும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.